கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய பரம பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது அன்பின் கர்த்தராகிய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய அன்பின் நாமத்தினாலும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய கிருபையினால் சென்று போன நாட்களில் அவருடைய கரம் நம் ஒவ்வொருவரோடும் இருந்து கிருபையாக பாதுகாத்து கொண்டு விசேஷமாக இன்றைய தினத்தில் கூட அவருடைய பரிசுத்தமுள்ள சமூகத்திலே நாம் ஒன்றிணைந்து தேவனை துதிப்பதற்கும் அவரை தொழுது கொள்வதற்கும் தேவன் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்கு நன்றிகளையும் துதிகளையும் நாம் அன்பின் கர்த்தர் வழியாக ஏறெடுத்துக்கொண்டு தேவ கிருபையினால் நாம் ஒவ்வொரு வாரமும் தியானித்து வருகிறதான நிருபங்களின் சுருக்கம் என்ற தலைப்பில் நிருபங்களில் இருக்கக்கூடிய சத்திய காரியங்களையும் தேவன் நமக்கு புதைத்து வைத்திருக்கக்கூடிய புதையல்களையும் நாம் தியானிச்சுட்டு வந்துட்டுருக்குறோம். ஸோ நன்றியுள்ள இருதயத்தோடு தேவனை நாம் துதிக்கலாம். விசேஷமாக அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு எழுதின நிருபம் நம்ம தியானிச்சுட்டு வந்துட்டுருக்குறோம். அதில் அன்புக்குரிய சகோதர சொல்ல இன்றைய தினத்தில் 66வது பாகத்திற்குள்ளாக நம்ம கடந்து செல்ல போகிறோம். அதற்கு முன்பாக 65வது பகுதியில் இயேசு கிறிஸ்துவின் கைதி என்ற ஒரு சப்டைட்டிலில் தேவன் அவருடைய பரிசுத்த எழுத்துக்கள், அதில் இருக்கக்கூடிய சத்தியங்கள், மறைபொருட்கள் மூலமாக நமக்கு வெளிப்படுத்திய மற்றும் சொல்லிய புத்திமதிகளை நம்ம தியானித்தோம். ஸோ அந்த பகுதியில் பிலமோனினுடைய சுவாபம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு அப்படிங்கிறத கூட நம்ம தியானித்தோம். அதற்கு முன்பாக அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்துவின் கைதியாக அங்கே இருக்கிறார். அதான் அந்த 1ஆம் வசனத்தில் சொன்னார், கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டு இருக்கிறவனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயுவும் எங்களுக்கு பிரியமுள்ளவனும் உடன் வேலையாளுமாய் இருக்கக்கூடிய பிலமோன் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறார். ஸோ பிலமோனை அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி பார்த்துட்டாங்க அப்படின்னா, பிரியமுள்ள ஒரு பிலமோனாக அங்கே பார்க்குறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ஒரு நிருபத்தை பிலமோன் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அவர் சபையினுடைய வளர்ச்சிக்கு நாம் எவ்விதத்திலும் தடையாக இருந்துடக்கூடாது. ஸோ தடையாக இருந்து நம்ம அந்த ஒரு சபையினுடைய வளர்ச்சிக்கு நாம் பாதகம் ஏற்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் ஒரு முக்கிய ஒரு பாடத்தை அவர் கற்றுக்கொண்டிருக்கிறார்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதே போல் அங்கே சபையானது பிலமோனினுடைய வீட்டில் கூடி வந்திருக்கக்கூடிய ஒரு சபையாக இருந்துச்சுன்னு சொல்லி கூட நம்ம பார்த்தோம். ஸோ அப்பியா அர்க்கிப்பு குறித்து கூட சொல்கிறாரு. ஸோ அவர்களும் சபைக்கு மற்றும் அந்த ஒரு ஊழியங்களுக்கு ஒரு ரொம்ப உதவிகரமாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்தது கிருபையின் அதிகாரத்தை குறித்து, அதாவது ரோமர் 5ஆம் அதிகாரத்தை குறித்ததான விஷயங்கள் சொல்கிறார். ஸோ நம்ம எல்லாருமே ஒரு தேவனுடைய கரத்தின் கிரிகளாக இருக்கிறோம். ஸோ சர்வவல்லமையுள்ள தேவன் தான் நமக்கு கிருபை மற்றும் சமாதானத்திற்கு முதன்மை மற்றும் ஆதாரமாக இருக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஸோ ரட்சிப்பு அப்படிங்கிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடுபலியால் மட்டும்தான் அது சாத்தியமாகுது. அதுதான் முற்றிலும் உண்மையாக கொண்டிருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஸோ பிலமோனுடைய சுபாவத்தை குறித்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாங்க, என் ஜெபங்களில் உங்களை நான் நினச்சிக்கிறேன், எப்பொழுதும் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே குறிப்பிடுறார். ஸோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் எல்லா பரிசுத்தவான்களிடத்துலையும் உம்முடைய அன்பையும் உம்முடைய விசுவாசத்தையும் நான் கேள்விப்பட்டேன். அப்போது பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் மேலேயும் மற்றும் எல்லா பரிசுத்தவான்கள் மேலேயும் அங்கே பிலமோன் எப்படி தான் இருந்திருக்காருன்னு சொல்லி பார்த்தோம்னா, ரொம்ப அன்புள்ளவராக இருந்திருக்கிறார். ரொம்ப அன்பு காட்டக்கூடியவராக, பிரியம் காட்டக்கூடியவராக இருந்ததுனால தான் அவருடைய சுவாபம் ரொம்ப ஒரு தேவன் விரும்பக்கூடிய ஒரு சுவாபமாக இருந்துச்சு. அதனால தான் பிரியமுள்ள பிலமோன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே குறிப்பிடுறார். ஸோ அதைத்தான் அங்கே சொல்கிறார். ஸோ சகோதரனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறுகிறபடியினால். ஸோ அங்கே பிலமோனினால் பரிசுத்தவான்களுடைய உள்ளம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, இளைப்பாறக்கூடிய சூழலுக்குள்ளே போகுது. ஸோ உம்முடைய அன்புனால் மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் நாங்கள் அடைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில் நம்ம பார்த்தோம். ஸோ பொதுவாக அங்கே நம்ம கவனிக்கும்போது அங்கே பிலமோனினுடைய ஒரு சுபாவம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா, பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யணும், அவர்களுக்கு வேணுங்கிற உதவிகள் செய்யணும், தேவனுக்கு கீழ்ப்படியணும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தியத்தில் முற்றுமுடிய அவர் கீழ்ப்படிஞ்சு நடக்கணும், கை கொண்டு நடக்கணும் அப்படிங்கிறதுல அவர் உறுதியாக இருந்துட்டார் அப்படிங்கிறத அவருடைய ஒரு சுபாவமாக அங்கே இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அதே போல தான் அன்புக்குரிய சகோதரத்தில் நம்முடைய சுபாவங்களும் எப்படி தான் இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா, தேவனுடைய வார்த்தைகளுக்கு இசைவாக நம்முடைய வாழ்க்கைகள், நம்முடைய குணலட்சணங்கள், நம்முடைய ஆட்டிடியூட் அங்கே காணப்படணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்.
ஸோ இன்றைய தினத்தில் நம்ம 66வது வகுப்பில் நம்ம கடந்து வரும் பொழுது ஒரு அருமையான ஒரு பகுதி தான் இன்றைய தினத்தில் நம்ம தியானிக்க போகிறோம். இன்றைய தினத்தில் நம்ம இந்த ஒரு பிலமோன் நிருபத்தை முடிந்த அளவுக்கு நம்ம இன்றைய தினத்தில் நம்ம வந்து பார்த்து நிறைவு செய்திடலாம். ஸோ இந்த ஒரு பகுதிக்கு தலைப்பு கவனிக்கும் பொழுது ஒரு அருமையான ஒரு தலைப்பு நம்ம வந்து பார்க்குறோம். அன்பின் மன்றாட்டு. அன்பின் மன்றாட்டு அப்படிங்கிற ஒரு தலைப்பின் அடிப்படையில் தான் இந்த ஒரு பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வசனங்கள் 8லிருந்து 19 வரைக்கும் ஒனோசிமுவுக்காக அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய மன்றாட்டு. அதாவது மன்றாட்டு அப்படிங்கிறது இன்னும் நம்ம புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, கெஞ்சி கேட்குற மாதிரி, ரொம்ப இறங்கி வந்து பரிந்து பேசுறது மாதிரி. ஸோ ஒனோசிமுவுக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப இறங்கி வந்து ரொம்ப பரிந்து பேசி ஒரு மன்றாட்டு ரொம்ப வந்து ப்ளீஸ் பண்ணி கேட்குறார். வேண்டிக் கொண்டு அங்கே வந்து கேட்கிறார். ஒனோசிமுவுக்காக நீங்கள் வந்து இதை நீங்கள் செஞ்சு தான் தீரணும் பிலமோன் அப்படிங்கிறத அங்கே வந்து சொல்கிறார். ஸோ எந்த ஒரு விஷயங்களை அவர் வந்து செய்ய சொல்லி அறிவுறுத்துறார் அப்படின்னா, ஒரு அன்பின் கட்டளையாக கொடுக்குறார், அன்பின் மன்றாட்டாக அங்கே வந்து தெரிவிக்கிறார். அப்படின்னா அப்படியே இந்த பகுதிக்குள்ளே கடந்து செல்லும் பொழுது பிலமோன் 1:8, ஆகையால் பவுலாகிய நான் முதிர் வயதுள்ளவனாகவும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் இப்பொழுது கட்டப்பட்டவனாகவும் இருக்கிறபடியால். ஆகையால் பவுலாகிய நான் இப்போ எப்படி இருக்குன்னா, முதிர் வயதுள்ளவனாகவும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் இப்பொழுது கட்டப்பட்டவனாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 9ஆம் வசனத்தில், நீர் செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனாய் இருந்தாலும் அப்படி செய்யாம அன்பின் நிமித்தம் மன்றாடுற அப்படின்னு சொல்லி சொல்றார். அன்பின் நிமித்தம் நான் மன்றாடுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ இந்த ஒரு பகுதியை நம்ம வந்து எப்படி வாசிக்கணும் அப்படின்னா, அதாவது ஆங்கில மொழிபெயர்ப்பில் இந்த ஒரு 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் எப்படி இருக்குன்னா, 9ஆம் வசனம் 8ஆம் வசனமாகவும் 8ஆம் வசனம் 9ஆம் வசனமாகவும் இருக்கும். அப்படித்தான் இங்கே வந்து சகோதரர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம 9ஆம் வசனத்தை நம்ம வந்து படிக்கும் பொழுது, நீர் செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனாய் இருந்தாலும் அப்படி செய்யாம நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அன்பின் நிமித்தம் நான் வந்து மன்றாடுகிறேன், அன்பின் நிமித்தம் நான் வந்து மன்றாடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் தான் எழுதக்கூடிய நிருபத்திற்கான காரணத்தை ரொம்ப கிளியரா சொல்ல விரும்புகிறார். இந்த பிலமோன் நிருபத்தை ஏன் எழுதுறோம், எதற்காக எழுதுறோம் அப்படிங்கிறத இங்கே கிளியரா இந்த வசனத்தில் வந்து சொல்றார். அதாவது ஒரு தவறு செய்யும் ஒரு அடிமையை கிறிஸ்துவுக்குள்ள ஒரு சகோதரனாக ஏற்றுக்கொள்வதை குறித்து இங்கே வந்து பேசுகிறார். ஸோ இந்த ஒரு வேண்டுகோள் தான் வசனம் 8லிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் அது வந்து தொடர்ந்து வரும். ஸோ அதை குறித்து இங்கே எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆக்சுவலாக இந்த வசனம் ஆங்கிலத்தில் வந்து பார்க்கும் பொழுது அது 9ஆம் வசனம் 8ஆம் வசனமாக இருக்குது. ஸோ அதில் கூட ஒரு வார்த்தையை கொடுக்குற, ஆகையால் அப்படிங்கிற இந்த ஒரு வசனத்தினுடைய முதல் வார்த்தையாக அங்கே வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு வார்த்தையை தொடர்ந்து, அதாவது ஆகையால் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை தொடர்ந்து வரக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது நான் உங்களிடத்துல மன்றாடுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். இது இன்னொரு புரியும்படி சொல்லணும் அப்படின்னா, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்முடைய அன்பின் நிமித்தம் விசுவாசத்தினால எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, இளைப்பாறுகிறபடியினால. ஸோ இந்த ஒரு குணம் அங்கே பிலமோன் கிட்ட இருக்கிறதுனால, அந்த ஒரு அன்பின் நிமித்தமாக, நீ அன்புனால இந்த மாதிரி ஊழியங்கள் நீ வந்து ஏறெடுக்கிறதுனால, நான் அந்த ஒரு அன்பின் நிமித்தம் நான் வந்து உன்னை என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தோம்னா மன்றாடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ இங்கே நான் மன்றாடுகிறேன் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருந்தாலும், ஒனோசிமுவுக்காக அவர் எப்படி எப்படி சொல்கிறாருன்னு சொல்லி பார்த்தோன்னா, அவரை நீ என்ன போல நீ ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தை பின்வரும் வசனங்களில் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா வலியுறுத்துகிறார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இங்கே சொல்லப்பட்டதை அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய அந்த ஒரு வார்த்தையினுடைய முக்கியத்துவத்தை நம்ம வந்து உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன்னா, நீர் செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படிக்கு எனக்கு அதிகாரம் இருக்கு. அப்போஸ்தலர் அதிகாரம் அப்படிங்கிறதே அது தேவன் கொடுத்த ஒரு அதிகாரம் தான். ஸோ உன்னை நான் வந்து சொல்வதற்கு எனக்கு வந்து அதிகாரம் இருக்குது. ஆனாலும் அப்படி நான் வந்து அந்த ஒரு அதிகாரத்தை வந்து நான் பிரயோகப்படுத்துவதற்கு நான் வந்து துணியல, நான் அப்படி செய்யல. அன்பின் நிமித்தமாக நான் வந்து என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தோம்னா, உங்ககிட்ட மன்றாடுறேன் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து சொல்கிறார்.
ஸோ தன்னிடம் அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறது அதை குறித்து அவர் வந்து பெருமைப்பட்டு கொள்ளல. ஸோ ஆனாலும் அப்போஸ்தலர்களுக்கு உண்மையிலுமே அங்கே வந்து தேவன் அதிகாரம் வந்து கொடுத்துருக்காரு. ஆனால் அதை வந்து நான் வந்து எதற்காக பயன்படுத்தணுமோ அதற்கு மட்டும்தான் நான் பயன்படுத்துவேன் அப்படிங்கிறது அங்கே வந்து ரொம்ப கிளியராக இருக்கு. ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே ஒரு கட்டளையை ஒருவேளை கட்டளையே இருந்தாலும் அங்கே பிலமோன் கேட்டிருக்கணும். ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரர் அப்போஸ்தலனாகிய பவுல். ஸோ அவர் கட்டளை இட்டிருந்தாலும் பிலமோன் நிறைவேற்ற வேண்டியது ரொம்ப அவசியம்தான். ஆனாலும் அந்த ஒரு அதிகாரத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே எடுத்துக்கொள்ளாமல் ரொம்ப தாழ்மையை அங்கே வந்து காட்டுறார். இது நமக்கான ஒரு பாடமாக கூட இருக்குது. ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் ஏற்கனவே பிலமோன் கிட்ட அந்த ஒரு அன்பு காட்டக்கூடிய ஒரு விஷயத்தை அவர் வந்து குறிப்பாக கண்டுபிடிச்சிருக்கார். ஸோ பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் நீ காட்டின அன்பின் நிமித்தம் இளைப்பாறி இருக்குது அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறார் 7ஆம் வசனத்தில். ஸோ ஏற்கனவே அந்த ஒரு அன்பின் பிரதிபலிப்பு அங்கே பிலமோனுடைய ஒரு செயல்பாடுகளில் இருந்திருக்குது அப்படிங்கிறத அவர் வந்து உணர்ந்து கொள்கிறார். ஸோ எல்லா பரிசுத்தவான்களிடமும் பிலமோன் வைத்திருந்த அந்த ஒரு அன்பு, ஸோ அதே போல தான் இங்கே ஒனோசிமு மேலே நீ வைக்கணும் அப்படிங்கிறத அங்கே நினைப்புடுறார். ஏன்னா அவர் முன்பு அடிமையாக இருந்துட்டார். உனக்கு தீங்கு விளைவிச்சிட்டு அவர் வந்துட்டார், ஓடி வந்துட்டார். ஆனால் இப்போ கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு சகோதரன், ஸோ நம்முடைய சகோதரன், ஸோ அந்த சகோதரனை நீங்கள் எப்படித்தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போட்டோம்னா அந்த ஒரு அன்பின் நிமித்தமாக கிறிஸ்து போல நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறத அங்கே வலியுறுத்துறார். ஸோ அதுதான் அந்த 9ஆம் வசனத்தில் அவர் வந்து சொல்கிறார். ஸோ இப்போ 8ஆம் வசனம் படிக்கும் பொழுது, ஆகையால் பவுலாகிய நான் முதிர் வயதுள்ளவனாகவும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் இப்பொழுது கட்டப்பட்டவனாகவும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்கள் ரொம்ப மெச்சூரிட்டியாக பேசுகிறார். ஸோ அங்கே பிலமோனை குற்றப்படுத்த துணியாமல் அவர்கிட்ட முறையிடுவதாக அவர் வந்து ரொம்ப தெளிவாக அங்கே வந்து சொல்கிறார். ஏன்னா என்றைக்குமே அன்பு வந்து குற்றப்படுத்தாது. அன்பு என்றைக்கும் குற்றப்படுத்தாது. ஸோ ஏனெனில் அன்பு குற்றப்படுத்தும் விதமாக அது பிரதிபலித்து காட்டாது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. ஸோ இது கூட நமக்கு ஆன ஒரு பாடமாக இருக்குது. ஸோ எங்கே அன்பு குறைந்து காணப்படுதோ அங்கே குற்றங்கள் குறைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப பெரிதாக காணப்படும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அதுதான் நம்ம சகோதரர் சொல்லும்போது அது நிக்கோலாய் மதஸ்தருடைய ஒரு ஆவியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அன்பு குறைவுபட்டு காணப்படக்கூடிய இடத்துல நிக்கோலாய் மதஸ்தரனுடைய அந்த ஒரு ஆவியானது அது வந்து ஆதிக்கம் செலுத்தும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அப்போஸ்தலர்கள்கிட்ட காணப்பட்ட அந்த ஒரு அதிகாரம் முறையான ஒரு அதிகாரமாக இருந்துட்டாலும் அது விரும்பப்படத்தக்கதாக இருக்கல அப்படிங்கிறத அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே தெளிவுபடுத்துறார். ஏன்னா எந்த இடத்துல அதிகாரத்தை பயன்படுத்தணும், எந்த இடத்துல அன்பை பயன்படுத்தணும், ஸோ அது வந்து அப்போஸ்தலர்கள் தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ பிலமோன் கிட்ட செய்யக்கூடிய அந்த ஒரு முறையீடே நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப கிளியராக அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய அந்த ஒரு அதிகாரம் அங்கே வந்து தெளிவுபடுத்தி காட்டுது. நான் மன்றாடுறேன், எனக்கு அதிகாரம் இருந்துட்டாலும் நான் மன்றாடுறேன் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து சொல்கிறார். ஸோ முடிவாக கவனிக்கும் பொழுது ஒரு முறையான கீழ்ப்படிதல், ஒரு முறையான ஒரு கீழ்ப்படிதல் உள்ள இருதயம் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து காண்பிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு பிரதிபலிப்பு இவர் காண்பிச்சதுனால அங்கே ஒனோசிமு கற்றுக்கொள்கிறார். அங்கே ஒனோசிமு கற்றுக்கொள்றதுனால அதே விஷயங்கள் அங்கே பிலமோனுக்கு போகுது. அங்கே பிலமோனுக்கு போகிறதுனால சபைக்கும் போகுது. அங்கே சபைக்கும் போனதுனால இன்றைய தினத்தில் நம்மளும் அந்த ஒரு கீழ்ப்படிதல் உள்ள இருதயத்தை நாமளும் கற்றுக்கொள்கிறோம் அன்புக்குரிய சகோதர சொல்ல. ஸோ இந்த வசனம் 8 மற்றும் 9 சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே நமக்கு 9வது பாடம். கடந்த வாரம் வரைக்கும் பார்த்தோம், ஒரு 7வது பாடம் வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இந்த 8 மற்றும் 9ஆம் வசனத்தில் இந்த ஒரு பாடம் நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா 9வது பாடமாக நம்மளுக்கு வந்து கற்றுக் கொடுக்குது ஒரு கீழ்ப்படிதல் உள்ள இருதயம் வேணும்னு சொல்லி. ஸோ இந்த 8ஆம் வசனம் மற்றும் 9ஆம் வசனங்களில் இப்படிப்பட்ட பாடம் தேவன் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா அதிகாரங்கள் இருந்துட்டாலும் அன்பு தான் அங்கே வந்து ஜெயிக்கும், அதைத்தான் நம்ம காண்பிக்கணும் அப்படிங்கிறது அங்கே வந்து சொல்கிறார். ஸோ அதே விஷயங்கள் நம்மளுக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரி. அடுத்து 10ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறாரு, என்னவென்றால் கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனோசிமுவுக்காக வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார், மன்றாடுற அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த ஒரு எழுதிய நிருபத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு பகுதிக்குள்ளே இப்போ நம்ம வரோம்.
இந்த பிலமோன் நிருபம் எழுதினார் இல்லைங்களா, இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஒரு கருப்பகுதி இதுதான். ஸோ பிலமோனினுடைய அடிமையாக இருந்த அந்த ஒரு ஒனேசிமு, அப்போஸ்தலனாகிய பவுல் சிறையில் இருந்த அந்த ஒரு சமயத்தில் விசுவாசத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய மகனாக மாறுறார். பிலமோனினுடைய அடிமை இப்போ விசுவாசத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய மகனாக அங்கே வந்து மாறுறார். ஸோ இதுதான் கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 7 மற்றும் 7லிருந்து 9 வரைக்கும் கவனிக்கும்போது, நம்முடைய உண்மையும் பிரியமும் உள்ள சகோதரனாகிய ஒனேசிமு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ திரும்பவும் கொலேசு பட்டணத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டிற்கு அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய நிருபங்களையும், அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய அந்த ஒரு அறிக்கை, அந்த அன்பின் மன்றாட்டுகளையும் சமர்ப்பிக்கும்படி தீகுக்கு கூட திரும்பி வந்து அந்த ஒரு அறிக்கைகளை அங்கே வந்து கொடுக்குறார். ஸோ இந்த ஒரு 10ஆம் வசனம் ஒரு மன்றாட்டாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இதை விட இன்னும் அதிகபட்சமான அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய இருதயம் இந்த 10ஆம் வசனத்தில் வெளிப்படுது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து புரிந்து கொள்ள முடியும். ஸோ ரொம்பவுமே அதிகபட்ச ஒரு அன்போட அங்கே ஒனேசிமுவுக்காக பிலமோன் கிட்ட அணுகிறாருன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ பிலமோன் கூட எப்படி அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்துருப்பார், ஒனேசிமுவை பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, உண்மையிலுமே விசுவாசத்தில் அவருடைய மகனாக அங்கே ஒனேசிமுவை வந்து பார்த்துருப்பாரு. ஸோ ஒனேசிமு மட்டும்தான் விசுவாசத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய மகனா அப்படின்னா இல்லைங்க. அவர் மட்டுமல்ல, அங்கே பிலமோனும் பிரியமுள்ள மகன் தான். அந்த பிரியமுள்ள அப்படிங்கிற அந்த வார்த்தையை ஏன் கொடுக்குறாருன்னா, அவரும் விசுவாசத்தில் ஒரு மகனாகத்தான் இருக்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு. ஸோ அங்கே பிலமோனும் கூட அப்போஸ்தலனுடைய விசுவாசத்தின் மைந்தனாகத்தான் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ முன்பு விசுவாசம் இல்லாத ஒரு அடிமையாக, ஒரு திருடனாக இருந்த ஒனேசிமு இப்போ அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய விசுவாச குமாரன் அப்படிங்கிற ஒரு பகுதிக்குள்ளே அவர் கடந்து வர்றாரு. ஸோ இதைய வந்து பிலமோன் கேள்விப்படும் பொழுது அது ரொம்பவுமே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்திருக்கும். இப்படிப்பட்ட ஒரு அடிமை, திருடிட்டு போனவர், ஒரு சேதத்தை ஏற்படுத்திட்டு போனவர், இப்படிப்பட்ட ஒரு விசுவாச மைந்தன் ஆயிட்டாரா அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே அவருக்கு வந்து ஒரு ஆச்சரியமாக இருந்திருக்குன்னு சொல்லி வந்து பார்க்குறோம். ஸோ அதை தான் கவனிக்கிறேன் பாருங்க. இந்த ஒரு நிருபத்தை பிலமோன் தன்னுடைய கரத்தில் பெற்றிருக்கக்கூடிய சமயத்தில் தீகுக்கும் ஒனேசிமும் அவங்க ஏற்கனவே கொலேசு பட்டணத்திற்கு அவங்க வந்து சேர்ந்திருக்கலாம்னு சொல்லி சொல்றார். ஏன்னா கொலேசு பட்டணத்திற்கு எழுதப்பட்ட நிருபமும் மற்றும் எங்கள் உண்மையும் பிரியமும் உள்ள சகோதரன் அப்படின்னு சொல்லி ஒனேசிமுவை குறித்து அவருக்கு ஒரு புதிய ஒரு அந்தஸ்து கொடுத்து, ஓடி வந்த ஒரு அடிமைக்கு எப்படி ஒரு அந்தஸ்து வருது பாருங்க. உண்மையும் பிரியமும் உள்ள சகோதரனாகிய ஒனேசிமு அப்படிங்கிற ஒரு புதிய ஒரு உயர்வான ஒரு அந்தஸ்தை அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து கொடுக்குறார். ஸோ அதுதான் இந்த 10ஆம் வசனத்தில் சொல்றார், என் மகனாகிய ஒனேசிமுன்னு சொல்லி சொல்றார். ஸோ அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய இந்த ஒரு வார்த்தைகள் படிக்கும் பொழுது பிலமோன் உண்மையிலுமே நடுங்கி இருப்பார். அதுதான் சொல்றாரு, அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வார்த்தைகள் பிலமோனின் நடுங்கும் கரத்தில் உணர்ச்சி மிக்க சக்தியாக இருந்திருக்கணும் அப்படின்னு இங்கே சொல்றார். ஸோ இது ரொம்ப ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மற்றும் பயனுள்ள ஒரு பாடமாக கூட இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ மேலும் கவனிக்கும் பொழுது இந்த ஒனேசிமு அப்படிங்கிறதுக்கு பயனுள்ள, உதவிகரமான, லாபகரமான அப்படிங்கிற ஒரு அர்த்தமாக கூட இருக்குதுன்னு சொல்லி நாம் வந்து படித்தோம். ஏன் அப்படின்னா அந்த கருத்தை தான் அடுத்து சொல்லுவார். அதுக்கு முன்பாக நம்ம வந்து பார்க்குற பாருங்க, நான் உம்மை மன்றாடுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இது குறித்து நம்முடைய சகோதரர் சொல்லும் பொழுது அறிமுக கடிதம் வசனம் இந்த அதிகாரத்தில் வசனம் 10லிருந்து 17 வரைக்கும், அதாவது கள்ளச் சகோதரர்கள், அதுக்கப்புறம் ஆட்டுத்தோல் போர்த்திய ஓநாய்கள் என்பவர்களுக்கு எதிராக தற்காத்து கொள்வதற்காக ஆரம்பகால சபையாரால் பின்பற்றக்கூடிய நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு வழக்கமாக கூட இது வந்து இருந்திருக்குது. அந்த மன்றாட்டை வந்து ஏறெடுக்கிறது, சொல்கிறது, அந்த வார்த்தைகள் பயன்படுத்துறது அப்படிங்கிறது இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இது ஒரு விருப்பமுள்ள ஒரு தெய்வீக ஒரு ஒழுங்குமுறையாக கூட இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் வந்து பார்க்குறோம். அதனால தான் அந்த ஒனேசிமு அப்படிங்கிறதுனுடைய ஒரு அர்த்தம் பயனுள்ளது அப்படின்னு சொல்லி பொருள். ஏன் அப்படின்னா பின்னால் சொல்கிறார் பாருங்க, பிலமோன் 1:11, முன்னே அவன் உமக்கு பிரயோஜனமில்லாதவன். உங்ககிட்ட அடிமையாக இருந்தபோது அவர்னால உனக்கு பிரயோஜனமே இல்லை. இப்போ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் ஒனேசிமு அப்படிங்கிற அந்த ஒரு பெயரில்
என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விளையாடுறார். எப்படி எப்படி பண்றாரு? விளையாடுறான்னு சொல்லி சகோதரர் சொல்றாரு. ஏன்னா, அந்த ஒனோசிமு அப்படிங்கிறதுக்கு பயனுள்ளன்னு அர்த்தம். அந்த விஷயத்த நினைவுபடுத்துவதற்காக சொல்றாரு பாருங்க. முன்னே அவன் பிரயோஜனம் இல்ல. யூஸ்லெஸ். இப்போ ரொம்பவுமே யூஸ்ஃபுல். இப்ப அவன் ரொம்பவுமே உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன் அப்படின்னு சொல்லி அங்க வந்து சொல்றார். ஸோ இந்த ஒரு விஷயம் அவருடைய அந்த ஒனோசிமுவினுடைய அந்த செயல்பாடுகள், கிரியைகளின் மூலமாகத்தான் அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் கிட்ட அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்த்தோம்னா, நிரூபித்து காண்பிச்சுக்கிறார். ஸோ இந்த ஒரு விஷயத்த அவர் வந்து இந்த 11ஆம் வசனத்த அங்க பிலமோன் படிக்கும் பொழுது, இது நம்ம வந்து படிக்கிறதுனால அதனுடைய இம்பாக்ட்ட நம்மனால ஓரளவுக்கு தான் புரிந்து கொள்ள முடியுது. ஆனா, அங்க பிலமோன் இந்த ஒரு நிருபத்துல இந்த ஒரு வசனத்த படிக்கும் பொழுது, இந்த 11ஆம் வசனத்த படிக்கும் பொழுது, நிச்சயமாகவே அவருக்கு ரொம்ப பிரமிப்பா, ஆச்சரியமா இருந்திருக்கும். ஏன்னா, நமக்கு இப்ப நம்மளே கேள்விப்படுறோம் இல்லைங்களா? நம்ம வீட்லயும் யாரோ யாரோ ஒருத்தங்க இருப்பாங்க, திருடி இருப்பாங்க, திருடரா இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அவர் நல்லா திருந்தி வாழ்ந்து நல்ல நிலைமையில இருப்பார். ஒரு 5 வருடம் கொஞ்சம் நாட்கள் கழிச்சு, அவர குறிச்சுதான ஒரு செய்தி நம்மளுக்கு வரும்பொழுது, அல்லது நம்ம இடையில எங்கேயோ அவர குறிச்சு சந்திக்கும் பொழுது, அப்படி இருந்தவரா இப்படி மாறிட்டார். கேட்கிறோம் இல்லைங்களா? அன்னைக்கெல்லாம் அவர் எப்படி இருந்தாரு தெரியுங்களா? இன்னைக்கு பாருங்க எப்படி மாறிட்டார். சொல்றோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாரி இங்க பிலமோன் ஒனோசிமு குறித்ததான தகவல்கள படிக்கும் பொழுது, உண்மையாலுமே அவருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு பிரமிப்பா இருந்திருக்கும். ஏன்னா, அத யார் எழுதுறாங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாங்க. ஸோ ஒருவேளை ஒரு அதிர்ச்சியூட்டும் செய்தியாக அங்க வந்து இருந்திருக்கும். ஏன்னா, இப்படிப்பட்ட ஒரு அடிமையாக இருந்தவரு, ஒரு சேதத்தை ஏற்படுத்திட்டு போனவரு, நஷ்டத்தை ஏற்படுத்திட்டு போனவரு, இந்த அளவுக்கு திருந்திருக்கிறாரா? பிரயோஜனம் அவரு அதுவும் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பிரயோஜனம் உள்ளவரா இருந்திருக்கிறாரா? அப்படிங்கும் பொழுது ரொம்பவுமே அவருக்கு வந்து ஆச்சரியமாக இருந்திருக்கும். அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து புரிந்து கொள்றோம். ஸோ இந்த ஒரு 11ஆம் வசனத்தினுடைய சுருக்கத்தை நம்ம கவனிக்கும்போது, அதாவது ஒனோசிமு தப்பியோடக்கூடிய மனப்பான்மை மற்றும் பயிற்சியும் கொண்ட ஒரு மனநிலையுடையவராக அவர் வந்திருக்கிறாரு. ஆனா, முன்பு அவர் பிரயோஜனமற்றவராக இருந்தாரு. ஆனா, இப்போ வந்து ஒனோசிமு நம்மளுக்கு உனக்கும் எனக்கும் ரொம்ப பிரயோஜனம் உள்ளவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ இந்த ஒரு கருத்துல, இந்த ஒரு விளக்கத்துல அங்க ஒனோசிமினுடைய வாழ்க்கை முறைய, அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் கிட்ட சத்தியம் கேட்டதுக்கு அப்புறம் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கைய அவர் வந்து என்ன பண்ணிட்டார்ன்னு சொல்றாருன்னா, தெளிவுபடுத்திட்டார். ஏன்னா, இப்போ ஒனோசிம் எப்படி இருக்காருன்னா, கிறிஸ்துவுக்குள் ஒரு சகோதரனாக இருக்கிறார். ஸோ இந்த சூழ்நிலைகள்ல பிலமோன் நீ அவர ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதையும் அங்க வந்து சொல்றார். ஸோ மேலும் அங்க பிலமோன் அடிமைய அப்போஸ்தலனாகிய பவுலும் பகிர்ந்து கொண்டதற்காக அதை வந்து என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தா நினைப்பூட்டுறார். ஸோ இப்போ அவங்க எனக்கும் பிரயோஜனம் உள்ளவராக இருக்கிறார் அப்படின்னா, எனக்கும் ஊழியத்துல மிகுந்த உதவிகரமாக, லாபகரமாக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அங்க வந்து சொல்றார். சொல்லிட்டு அடுத்து பிலமோன் 1:12 சொல்றாரு பாருங்க. அவனை நான் உம்மிடத்திற்கு அனுப்புகிறேன். என் உள்ளம் போல் இருக்கிறவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். எந்த அளவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒனோசிமுவுக்காக பரிந்து பேசுறாரு. ஒனோசிமு மேல அன்பு வச்சுக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த 2 வசனங்கள் மற்றும் 3 வசனங்கள்ல நம்மனால ரொம்ப அதிகமாக உணர்ந்து கொள்ள முடியுது. நான் பெற்ற என் மகனாகி அப்படின்னு சொல்லி சொல்றார். அவனுக்காக நான் வந்து உங்ககிட்ட மன்றாடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். எனக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளவராக இருக்கிறார் சொல்றார். என் உள்ளம் போல இருக்கிறார் அவர். அப்போஸ்தலனாகிய பவுலாகிய நான் உன்கிட்ட வந்தா என்ன நீ ஏற்றுக்கொள்வி இல்லையா? நான் வந்தேன்னா, சரி வாங்க வாங்க அப்படி ஒரு ஓரமா உட்காருங்க அப்படின்னு சொல்லிருவியா நீ? எவ்வளோ தூரம் என்னை வந்து ரிசீவ் பண்ணி, எவ்வளோ ஹம்பிளா என்னை நீ வந்து கூட்டிட்டு போவ, எனக்கு வேணுங்கிற விஷயங்கள் எல்லாம் செய்வ. ஸோ அந்த மாரி என் உள்ளம் போல இருக்கக்கூடிய அங்க ஒனோசிமுவை ஏற்றுக்கொள் அப்படின்னா, ஒனோசிமுனோட உள்ளம் குறிச்சு நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம அந்த சத்திய அறிவின் மூலமாக உணர்ந்து கொள்ளணும். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய உள்ளத்தை குறிச்சு நம்மளால புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா அவருடைய உள்ளம் ஃபுல்லா அங்க தேவனும் கர்த்தரும் தான் அவங்க வந்து நிறைஞ்சிருப்பாங்க. சத்தியம் தான் நிறைஞ்சிருக்கும். ஆனா இங்க அப்பேற்பட்ட ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, என் உள்ளம் போல் இருக்கக்கூடிய ஒனோசிமு. அவர நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா, இங்க ஒனோசிமு என்ன மாரி ஒரு கேரக்டர். ஒரு ஷார்ட் பீரியட்ல எவ்வளோ அருமையான ஒரு குணலட்சணம் அங்க வந்து காட்டியிருக்கணும். அதுதான் நம்ம வந்து கற்றுக்கொள்றோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஸோ அவனை நீங்க ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அங்க வந்து சொல்றார். ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஒரு விஷயத்த
அந்த ஒரு கருத்தை அங்கே வந்து மிகவும் ஆணித்தனமாக சுட்டி காட்டுறார். ஒரு விசேஷித்த ஒரு ஒரு கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு உறவுக்குள்ள அங்கே பிலமோனும் ஒனோசிமும் வரணும் அப்படிங்கிறத இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் நினைவுபடுத்துறாரு. மற்றும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அங்கே வந்து சொல்றார். அதே போல ஒனோசிமு கொண்டிருக்க வேண்டிய அந்த ஒரு பொறுப்பு, அதை குறித்து ரொம்ப தெளிவாக சொல்றார். அதே மாதிரி அங்கே ஒனோசிமுவை ஏற்றுக்கொள்ள வேண்டிய பொறுப்பு பிலமோனுக்கு இருக்கிறதையும் நினைவூட்டுறார். ஸோ அவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். எப்படி அப்படின்னா, சபைகளுக்கு சகோதரரை அறிமுகப்படுத்துவதில் அழுத்தம், நிர்பந்தம் மற்றும் அதிகாரம் என்பவை பிரயோகிக்கப்படல. மாறாக அனைவரின் சுயாதீனமும் அப்போஸ்தலரால் கூட மதிக்கப்பட்டது. அவர்கள் கட்டளையாக அல்லாமல் மாறாக மன்றாட்டாக எழுதினாங்கன்னு சொல்லி இங்கே சகோதரர் சொல்றார். அதிகாரப்பூர்வமாக தன்னிச்சையாக அல்லாமல் மாறாக தாங்கள் ஏற்புடையவராக முன்வைக்கும் சகோதரர் ஏன் மதிக்கப்படணும் அப்படிங்கிறதற்கான காரணங்களை அங்கே வந்து சொல்கிறாங்க. நான் ஒரு சகோதரரை அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னா அவருக்கு ஏன் நம்ம மதிப்பு கொடுக்கணும்? அந்த அந்த காரணத்தை அங்கே வந்து புரிய வைக்கிறார். ஏன்னா அவர் கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு சகோதரர். முன்பு அவர் பிரயோஜனம் இல்லாதவர், இப்போ அவர் ரொம்ப பிரயோஜனம் உள்ளவர். சத்தியத்திற்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கிறாங்க. ஸோ அவரை நான் அறிமுகப்படுத்துகிறோம், அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை அங்கே வந்து குறிப்பிடுறார் அன்புக்குரிய சகோதரர் சொல்லிட்டு 13ஆம் வசனம் சொல்கிறார் பாருங்க. சுவிசேஷத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எனக்கு ஊழியம் செய்யும்படி உமக்கு பதிலாக அவனை என்னிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றிருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சுவிசேஷத்தின் நிமித்தம் இப்போ நான் எப்படி இருக்கேன்னு சொல்லி பார்த்தோம்னா கட்டப்பட்டிருக்கிறேன். ஸோ எனக்கு ஊழியம் செய்யும்படி உமக்கு பதிலாக, அதாவது நீங்கள் இல்லை, அந்த இடத்துல அவனை என்னிடத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதில் கூட ரொம்ப ரொம்ப ஹம்பிள்னஸ் காட்டுறார் அப்போஸ்தலனாகிய பவுல். எனக்கு ஒனோசிமு வேணும்ப்பா, ஒரே வார்த்தையில் முடிச்சிடலாம். எனக்கு ஒனோசிமு வேணும்னு சொல்லி ஒரே வார்த்தையில் முடிச்சிடலாம். ஆனால் பாருங்க, அவர் எனக்கு ஊழியத்துக்கு எனக்கு உதவிகரமாக வேணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து சொல்கிறார். அதுக்கு நீ கொஞ்சம் என்ன பண்ணணும்னா பர்மிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடுத்த வசனத்தில் சொல்லுவார். ஆனால் இங்கே என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, அதாவது எனக்கு ஊழியம் செய்யும்படி உமக்கு பதிலாக அவனை என்னிடத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோன் கிட்ட நேர்மையாக நடந்து கொள்ள ஒரு விஷயத்தை அங்கே தெளிவுபடுத்துகிறார். நேர்மையாக நடக்கணும் அப்படிங்கிறத அங்கே தெளிவுபடுத்துகிறார். ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னிடமாக அங்கே ஒனோசிமை வைத்துக்கொள்ள விரும்புகிறாரு. அதே போல ஒனோசிமு அப்போஸ்தலனாகிய பவுல் கூட தங்கி இருந்துட்டாலும் அவருடைய ஊழியத்திற்கான அந்த ஒரு நன்மதிப்பு யாரைத்தான் சேரும் அப்படின்னா, அவர் யாருடைய அடிமை தான் அப்படின்னா அங்கே பிலமோனுடைய அடிமை தான். ஸோ அந்த ஒரு அவர் எடுத்துட்டு அந்த ஒரு ஊழியங்கள் எல்லாமே பிலமோனைத்தான் சேரும்னு சொல்லி இங்கே சகோதரர் சொல்கிறார். ஸோ ஒனோசிமுவுக்கு நன்மதிப்பு கிடைக்காது அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லலை. ஆனாலும் அவர் யாரை சார்ந்திருக்கிறார், யாருடைய ஒரு அடிமையாக இருந்துட்டார் அப்படின்னா அங்கே வந்து பிலமோனுடைய அடிமையாக இருந்துட்டார். அதுதான் அங்கே சொல்கிறாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறது போல சட்ட ரீதியாக ஒனோசிமுவினுடைய அந்த ஒரு ஊழியம் பிலமோனுக்கே நன்மதிப்பை சேர்க்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவர் என்ன ஊழியங்கள் செய்துட்டாலும் பிலமோனுக்கு தான் நன்மை சேர்க்கும். ஸோ உமக்கு பதிலாக எனக்கு ஊழியம் செய்ய அப்படின்னு சொல்லி இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதக்கூடிய ஒரு வார்த்தையின் அர்த்தம் இப்படிப்பட்டதாகத்தான் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கவனிக்கும். ஸோ சொல்லிட்டு அடுத்து 14 சொல்கிறாரு. ஆனாலும் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக நான் உம்முடைய சம்மதி இல்லாமல் ஒன்றும் செய்ய எனக்கு மனசில்லை. எனக்கு அவர் கூட இருந்தால் இன்னும் ஊழியத்துக்கு உதவியாக இருக்கும். ஆனால் அவர் வந்து உங்களுடைய ஒரு அனுமதி இல்லாமல் நான் பயன்படுத்த முடியாது, என்னிடத்தில் நான் வைத்துக்கொள்ள முடியாது. ஸோ நீங்கள் அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அதுதான் நம்ம வந்து கவனித்தோம். நேர்மையை வெளிப்படுத்துகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். ஸோ உம்முடைய சம்மதி இல்லாமல் ஒன்றும் செய்ய எனக்கு மனசில்லை அப்படின்னு சொல்லி இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நேர்மையை மீண்டும் அங்கே வந்து கோடிட்டு காட்டுறார். ஸோ இங்கே ஒரு பாடம் நமக்கும் இருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அதான் இங்கே சொல்கிறார் பாருங்க. ஆரம்ப கால திருச்சபையானது சபை அங்கங்களுக்கு சொந்தமானவைகளை பொது உடைமையாக வச்சு உரிமை கொண்டாடினாங்க. ஸோ இப்போ கூட நாம் ஒரு குடும்பமாக இருக்கிறதுனால மற்றவருடைய கருத்தையும்
உடைமைகளையும் உபயோகிப்பதற்கான கட்டளையை நாம் நமக்குள்ள ஏற்படுத்த முடியாது. நம்ம கேட்கலாம். ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு ஆலோசனையை போல அங்க வந்து கேட்கிறார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ இது ஒரு 10வது ஒரு பாடமாக கூட இருக்கு. ஸோ நேரடியான வேண்டுகோளை விட ஆலோசனையாக அங்க முன் வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிற ஒரு ஆலோசனையை இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சுட்டி காட்டுறார். அதாவது நேரடியான வேண்டுகோளை விட ஒரு ஆலோசனையாக முன்வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றார். அதே போல ஒரு குறிப்பை வந்து நிராகரிக்கிறது ரொம்பவுமே சுலபம்தான். ஆனால் நம்முடைய சகோதரர்கள் நம்முடைய கோரிக்கைகளை மிகவும் எளிதாக நிராகரிக்கக்கூடிய அல்லது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அதை வந்து முன்வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அங்கே நம்மளுக்கு வந்து சுட்டி காட்டுறாங்க. ஸோ இந்த ஒரு வசனம் இன்னும் வேறொரு மொழிபெயர்ப்பில் கவனிக்கும் பொழுது அதனுடைய சாரத்தை குறித்து சொல்கிறாங்க. நான் யூகிக்க விரும்பலை, உங்களிடத்திலிருந்து வரக்கூடிய நல்லவை அனைத்தும் இருதயத்திலிருந்து தான் வரணும், கடமை உணர்விலிருந்து வரக்கூடியதாக இருக்கக்கூடாதுன்னு சொல்றார். ஸோ நம்மக்கிட்ட இருந்து எந்த ஒரு செயல்பாடுகள் வந்துட்டாலும் எங்கிருந்து தான் வரணுங்களா? இருதயத்திலிருந்து. அப்படின்னா உள்ளார்ந்த அன்போட நாம் ஒரு ஊழியங்களை செய்யணும். ஏதோ வந்துட்டோமே, ஏதோ வரணுமே, செய்யணுமே அப்படிங்கிறதுக்காக அல்லாமல். அதான் நம்ம வந்து இந்த ஒரு வசனம் படிச்சுட்டு தான் நாம் இந்த ஒரு சத்தியத்துக்குள்ளே வந்தோம். ஒருவர் என்னை பின்பற்றி வர விரும்பினால், அந்த விருப்பம் அப்படிங்கிறது எங்கிருந்து தான் வரும்? இருதயத்திலிருந்து தான் விருப்பம் வரும். ஸோ இருதயத்திலிருந்து தான் அந்த ஒரு விருப்பம், அந்த ஒரு வாஞ்சை அங்கே வந்து வரும். ஸோ அந்த ஒரு விருப்பம் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஊழியங்களை தொடர்ந்து செய்ய முடியும். ஸோ அந்த ஒரு விருப்பம் எங்கிருந்து வரணும்னா இருதயத்திலிருந்து வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அங்கே குறிப்பிடுறார். சொல்லிட்டு 15ஆம் வசனத்தில் சொல்றாரு, அவன் என்றென்றைக்கும் உம்முடையவனாய் இருக்கும்படிக்கும் இனிமேல் அவன் அடிமையானவனாக அல்ல, அடிமையானவனுக்கும் மேலானவனாகவும் பிரியமுள்ள சகோதரனாகவும் இருக்கும்படிக்கு கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனானாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ இந்த வசனத்தில் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரிதான ஒரு வார்த்தை அங்கே வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கவனிக்க போகிறோம். என்னன்னு சொல்றேன்னா அந்த கொஞ்ச காலம். ஸோ அப்படின்னா அந்த கொஞ்ச காலம் அப்படிங்கிறதுக்கு இங்கே நான் கவனிக்கிற பாருங்க, கிரீக் வேர்டு ஹோரா. ஸோ இது வெளிப்படுத்தல் 17:12 இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை, அதில் இடம்பெற்றிருக்க ஒரு வார்த்தை. அதாவது அந்த கொஞ்ச நேரம் அப்படிங்கிறதுக்கு கிரீக் வேர்டு வந்து ஹோரா அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ஸோ இந்த வார்த்தை எங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா வெளிப்படுத்தல் 17:12 நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம், இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறல, இவர்கள் மிருகத்துடனே கூட 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக்கொள்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து படிக்கிறோம். ஸோ அந்த 1 மணி நேரம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த ஒரு வார்த்தைக்கு வந்து பயன்படுத்தியிருக்கக்கூடிய கிரீக்கு ஹோரா தான். ஸோ அந்த கொஞ்ச காலம் அப்படிங்கிறதுக்கும் அந்த 1 மணி நேரம் அப்படிங்கிறதுக்கும் ஒரே ஒரு வார்த்தை தான், ஒரே ஒரு அர்த்தம் தான் அது கொடுக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அந்த ஒனேசிமு ஓடி போகாமல் இருந்திருந்தா அவர் சகோதரராக மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அது அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய ஒரு யூகமாக இருந்திருக்குது. அதனால பிலமோன் அவரை கொஞ்ச காலத்திற்கு, அதாவது 1 மணி நேரத்திற்கும் அந்த கொஞ்ச காலத்துக்கு அவர் வந்து இழந்திருந்தாலும் எப்போதும் அவரோடு இருக்கும்படிக்கு இப்போ ஒனேசிமு கிறிஸ்துவுக்குள்ளான சகோதரராக பிலமோன் திரும்ப பெற்றுக்கொள்றார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த 15ஆம் வசனத்தில் நம்ம வந்து புரிந்து கொள்றோம். அடுத்து 16 சொல்றாரு, எனக்கு அவன் பிரியமான சகோதரனானால் உமக்கும் சரீரத்தின்படியேயும் கர்த்தருக்கும் எவ்வளவு பிரியமுள்ளவனாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றார். ஆக்சுவலா ஒனேசிமு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தோம் லாபகரமான அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தோம், உதவிகரமான அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இங்கே அந்த விஷயத்தை மறுபடியும் அவர் வந்து சொல்றாரு, எனக்கு அவன் பிரியமான சகோதரனானா உமக்கு சரீரத்தின்படியும் கர்த்தருக்கும் எவ்வளவு பிரியமுள்ளவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ சகோதரன் ஆரம்பகால சபையில் வாழ்த்துதல் தெரிவிப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு பொதுவான சொல் இதுவாகத்தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தை அங்கே வந்து கவனிக்கிறோம். ஸோ பிலமோன் ஒனேசிமுவை ஒரு அடிமையாக அல்லாமல் அதற்கு மேலாக, அதைவிட மேலாக
திரும்ப பெற்றுக்கொண்டிருக்கிறார். ஏன்னா அடிமையா திரும்ப பெற்றுக்கொள்ளல, அடிமைக்கு மேலாக, அதைவிட மேலாக ஒரு கிறிஸ்துவுக்குள்ளான சகோதரராக திரும்ப பெற்றுக்கொண்டிருக்கிறார். ஸோ பிலோமோன் ஓனோசிமுவை ஒரு அன்பு சகோதரனாக மீட்டு கொண்டிருக்கிறார். உண்மையாலுமே இதெல்லாம் நம்ம வந்து ஒரு கருத்தூன்றி இந்த விஷயங்களை நம்ம சிந்திக்கணும். அடிமையா போனார், ஆனா திரும்பி வரும்பொழுது திரும்பி அவர் எப்படி பெற்றுக்கொள்றார்? பிலமோன் உரிமைக்காரர் எப்படி பெற்றுக்கொள்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவரை அடிமைக்கு மேலாக, அதை விட மேலாக அவர் பெற்றுக்கொள்றார் கிறிஸ்துவுக்குள்ளான சகோதரராக. ஸோ ஒனோசிமுவை குறித்து பிலமோன் அறிந்து வைத்திருந்ததை விட அப்போஸ்தலனாகிய பவுல் அதிகமாக அறிந்து வைத்திருக்கிறார். கொஞ்ச நாட்களில், கொஞ்ச நேரங்கள்லேயே அங்கே ஒனோசிமுவை குறித்து ரொம்பவுமே அதிகமாக அப்போஸ்தலனாகிய பவுல் அறிந்து வச்சிருக்கிறார். ஸோ சகோதரன் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு முன்பாக பிரியமுள்ள அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை சேர்க்கிறதன் மூலமாக அவருடைய குணாதிசயம் அங்கே என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெளிப்படுது. ஏன்னா அந்த சகோதரன் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு முன்பாக அவர் பிரியமுள்ள அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னா, இதற்கு முன்பாக அங்கே ஒனோசிமு எப்படி இருந்துட்டார்னா, கலகக்கார ஒரு அடிமையாக இருந்துட்டார். கலகத்தை ஏற்படுத்திட்டு, நஷ்டத்தை ஏற்படுத்திட்டு அங்கிருந்து ஓடி வந்துட்டார். ஸோ கலகக்கார அடிமை போல தோற்றம் அளித்தவர் இன்னைக்கு பிரியமுள்ள ஒரு குணாதிசயத்தை பெற்றுக்கொண்ட ஒரு அருமையான சகோதரனாக திரும்ப பெற்றுக்கொண்டிருக்கிறார் பிலமோன். ஸோ எவ்வளோ ஒரு ஒரு அருமையான ஒரு சத்தியம் அங்கே நம்ம புரிந்து கொள்கிறோம். ஸோ விசேஷித்த வகையில் எனக்கு இந்த ஒரு ஒனோசிமு எப்படி இருக்காருன்னா, பிரியமுள்ள சகோதரனாக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்கிறார். ஸோ ஒனோசிமுவின் மீது அப்போஸ்தலனாகிய பவுல் வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு பாசம் இங்கே வெளிப்படுது. ஸோ ஒனோசிமு அப்படிங்கிற அந்த ஒரு பாத்திரம், அந்த ஒரு கேரக்டர் நன்கு நன்கு ஆராயத்தக்கது. இங்கே சகோதரர் அப்படி தான் சொல்கிறார். அந்த ஒரு கேரக்டரை நம்ம ஆராயணும். அதுதான் தேவ கிருபையில் நாம் ஆராய்ஞ்சிட்டு வந்துருக்கிறோம். அதுதான் நம்மளுக்கு பயனுள்ளதாகவும் இருக்குது. ஸோ ஒனோசிமு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அவ்வளோ விசேஷித்தவராக இருந்திருக்கிறார். உண்மையிலுமே அங்கே தேவனுடைய ஊழியங்களை செய்வதற்கு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு உதவிகரமாக இருந்திருக்கிறார். இங்கே ஒனோசிமுவினுடைய மதிப்பு அங்கே பிலமோன் கிட்ட அதிகரிச்சிருக்குது, மதிப்பு கூடி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அவர் மாம்சத்தின்படி அடிமையாக இருந்துட்டார் முன்பு. ஆனால் இப்போ பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ளான சகோதரராக இருக்கிறாரு. ஸோ அதற்குண்டான மதிப்பு அங்கே நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை அங்கே சொல்கிறார். இது ஒரு 11வது ஒரு பாடமாக கொடுக்கும். அதுதான் இங்கே நாம் கவனிக்கிறோம் பாருங்க. நாம் கிறிஸ்துவுக்குள் இணைக்கப்படும் போது நான் முன்பை விட எவ்வளவு அரிதானவர், எவ்வளோ தூரம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் மதிப்பு கொடுக்குறோம், கீழ்ப்படுகிறோம், ஒத்துழைப்பு கொடுக்குறோம். ஸோ அதையெல்லாம் நம்ம உணர்ந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஸோ இது நம்ம ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு பகுதியாகவும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்து நாம் பிலமோன் 1:17 கவனிக்கும் பொழுது, ஆதலால் நீர் என்னை உம்மோடே ஐக்கியமானவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனை ஏற்றுக்கொள்ளும். பிலமோன், நீங்க என்னை உங்க கூட ஐக்கியமானவன் சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, நான் இப்போ உங்ககிட்ட வந்தா, இப்போ நான் சிறைச்சாலையில் இருக்கிறேன், இப்போ நான் சப்போஸ் உங்ககிட்ட வந்தேன்னா, உங்களை தேடி வந்தேன்னா, என்னை நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வீங்களோ அதுபோல ஒனோசிமுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். ஒரு அடிமைக்கு இவ்வளோ தூரம் பவுல் இறங்கி பேசுறாரு பாருங்க. இதுதாங்க அன்பின் மன்றாட்டு. ஒரு சகோதரனை ஆதாயப்படுத்துறதுக்காக எவ்வளோ தூரம் இறங்கி பேசுறாரு பாருங்க. ரொம்பவுமே ஒரு அருமையான ஒரு சத்தியம் இந்த ஒரு பிலமோன் நிருபத்தில் தேவன் மறைச்சு வச்சிருக்கார். ஸோ என்னை ஏற்றுக்கொள்வது போல அப்படின்னா, மற்றவர்கள்கிட்டிருந்து பெறப்படும் கடிதங்களை காட்டிலும் பரிசுத்த பவுலிடமிருந்து கிடைக்கப்பெறும் பாராட்டு கடிதத்திற்கு அதிக செல்வாக்கு காணப்பட்டிருக்கணும். ஏனெனில் அவரது நிதானிப்பின் மீதும், ஒருத்தங்களை ஜட்ஜ் பண்ணுறாரு இல்லைங்களா, அந்த நிதானிப்பின் மீதும் தங்கள் நலன்கள் சம்பந்தமாக அவருக்கு இருக்கும் ஜாக்கிரதை தன்மை குறித்தும் சபையார் எல்லையற்ற நம்பிக்கை அவர் மேலே வச்சிருந்துருக்கிறாங்க. ஸோ அதனால அங்கே ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பழைய பழக்க வழக்கங்கள் பெருமளவில் மறிச்சிருச்சு ஒனோசிமு கிட்ட. பழைய பழக்க வழக்கங்கள் பெருமளவு மறிச்சிருச்சு. ஸோ இது 12வது பாடம் என்னன்னா, பழைய பழக்க வழக்கங்கள் நம்மளுக்குள்ள மறிச்சிடணும்.
நாட்கள் செல்ல செல்ல அர்ப்பணிப்பின் பாதையில் நம்ம பயணிக்க பயணிக்க பழைய பழக்க வழக்கங்கள் மறையணும், மறிக்கணும். ஸோ அதுதான் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின அப்படிங்கிற ஒரு பாடம் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ பிலமோனினுடைய பார்வையில் அங்கே ஒனோசிமு பல வருஷங்களாக ஒரே மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் இருந்திருப்பார். அவர் கூட இருந்தபோது அடிமையாக இருந்தார் இல்லைங்களா? அப்போது பல வருடங்களாக எப்படி தான் இருந்திருப்பார்னா ஒரே மாதிரியான பழக்க வழக்கத்தில் அவர் வந்து இருந்திருக்கலாம். ஸோ ஒனோசிமு தம்மை தாமே தேவனிடத்தில் தத்தம் செய்ததுக்கு அப்புறம் அதில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் குறித்து விட்னஸ் கொடுக்குறார். அதான் அவர் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுவார். அப்போஸ்தலனாகிய பவுல் சும்மா ஏதோ ஏனோ தானோன்னு சொல்லி அவர் வந்து சொல்ல மாட்டார். ஸோ அப்படி சரியான ஒரு கணிப்பில் இவர் பிரியமுள்ள ஒரு சகோதரனாக இருக்கிறார், இவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அங்கே வந்து சொல்கிறார். அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பழைய விஷயங்களை மறந்துடுங்க. அதுதான் சொல்கிறார். ஆதலால் நீ என்னை உம்மோட ஐக்கியமானவன் என்று எண்ணினால் அவனை ஏற்றுக்கொள்வது போல, அதாவது என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனை ஏற்றுக்கொள்ளணும். ஸோ இது மறைமுகமாக பார்க்கும் பொழுது ஒரு அதாவது வெளிப்படையாக பார்க்கும்போது ஒரு மன்றாட்டாக இருந்துட்டாலும் மறைமுகமாக ஒரு நீண்ட கட்டளையாக கூட கொடுக்குறார். என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ள. அப்போ அன்பின் கட்டளையாக கூட இது வந்து இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ நம்மளுக்கும் இது ஒரு பாடமாக இருக்குது. ஸோ கடந்த கால நிகழ்வுகளை மறப்பது அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அது நம்மளுக்கு ரொம்ப நன்மை பயக்கும். தேவன் விரும்பாத விஷயங்களை நம்ம வந்து எடுத்து போட்டுறணும். ஸோ தேவன் இதை வந்து நமக்குள்ள நிகழ்த்துவார் பல்வேறு சந்தர்ப்பங்களில். ஸோ கடந்த கால விஷயங்களை நம்மளிருந்து எடுத்து போட்டுறணும். அது ரொம்ப சிரமந்தான், கஷ்டம்தான். ஆனாலும் அன்புக்குரிய சகோதர சொல்ல சத்திய வசனங்கள் மூலியமாக நாம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா கடந்த கால விஷயங்களை நம்ம வந்து எடுத்து போடுறோம். ஸோ அது நம்மளுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கவனிக்கிறோம். சொல்லிட்டு 18ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது, அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கில் வைத்துக் கொள்ளும். ஷூரிட்டி கொடுக்குறார். அவர் உமக்கு அநியாயம் செஞ்சிருந்தாலும், உங்ககிட்ட ஏதாவது கடன் வந்து வாங்கியிருந்தாலும் அதை நீங்கள் என் கணக்கில் வச்சுக்கோங்க அப்படின்னா, அவருக்கு நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தோன்னா ஷூரிட்டி போடுறேன் அப்படின்னா சாட்சி கையெழுத்து நான் போடுறேன் அப்படிங்கிறார். யாருக்காக? அங்கே ஒனோசிமுவுக்காக. ஸோ தவறுகளை திருத்திக் கொள்ளக்கூடிய பாடத்தை கற்றுக்கொள்கிறார். ஒரு சகோதரன் தவறிலிருந்து திருந்துறார். அந்த திருந்தின சகோதரர் அவர்கிட்ட மறுபடியும் அறிமுகப்படுத்தும் பொழுது இவரு குறிச்சும் ரொம்ப பெருமையான விஷயங்களை, அதாவது நல்ல ஆவிக்குரிய விஷயங்களை, குணாதிசய விஷயங்களை அங்கே வந்து சொல்லணும். அதே போல் ஏற்றுக்கொள்ளக்கூடியவரும் அந்த குணலட்சணங்களை வளர்த்து கொள்ளணுங்கிறத அங்கே வந்து சுட்டி காட்டுறார். ஸோ என்ன சொல்கிறாருன்னா, அதாவது நாம் தேவனுக்கு ஒரு காணிக்கையை கொண்டு வருவதற்கு முன்பு மற்றவருக்கு அநீதி இழைத்த காரியத்தில் நம்மை திருத்திக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதாவது நாம் தேவனுக்கு ஒரு காணிக்கையை கொண்டு வர்றதுக்கு முன்பாக மற்றவர்களுக்கு ஏதாவது அநீதி இழைத்த ஒரு காரியங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதையெல்லாம் நம்ம கிட்ட இருந்து நாம் திருத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கும். பொதுவாக எண்ணெய் இருக்குது, திரி இருக்குது. இது ரெண்டும் தனித்தனியாக இருந்துச்சுன்னா என்ன வராதுன்னா வெளிச்சம் வராது. ஸோ எண்ணெயும் திரியும் சேர்ந்தா வெளிச்சம் வரும். எண்ணெயும் திரியும் சேர்ந்து இருந்துச்சுன்னா வெளிச்சம் வரும். அதே போல எண்ணெய் திருத்தினால் வெளிச்சம் கொடுக்க முடியும். ஸோ நம்மளை நாம் திருத்தினாத்தான், திருத்தி கொண்டால்தான் வெளிச்சம் கொடுக்க முடியும். என்ன வெளிச்சம்னா சத்திய வெளிச்சம். ஸோ இதைத்தான் கர்த்தர் சொல்றார், இவ்விதமாய் மனுஷருங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. அப்படின்னா நம்மளை திருத்தினால்தான், நாம திருந்தினால்தான் வெளிச்சம் கொடுக்க முடியும், சத்திய வெளிச்சம் கொடுக்க முடியும். அன்புக்குரிய சகோதர சோர்ல ஸோ தேவன் விரும்புறது என்ன அப்படின்னா நாம திருந்தணும், திருந்தி வெளிச்சம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்குறோம். அப்படின்னா நம்ம எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்ளணும் அப்படின்னா அவருடைய வசனங்களை கைக்கொள்வதன் மூலமாக நம்மளை நாம் திருத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் வந்து பார்ப்போம். அதே போல் நம்மளை நாம் திருத்திக் கொள்கிறோம்.
பல்வேறு சூழ்நிலைகள் நாம் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா மறந்துடணும். இந்த பழைய நிகழ்வுகளை, பழைய பழக்க வழக்கங்களை, தேவன் விரும்பாத ஒழுக்க நெறிகளை நாம் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா மறந்துடணும். ஸோ அதைத்தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே வந்து சுட்டிக்காட்ட விரும்புகிறார். என்னன்னா, அவர் செய்ததை நீங்கள் மறந்துருங்க. இப்போ அவர் கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு சகோதரராக இருக்கிறார். ஸோ அவர் சொன்னதை, அதான் உங்களுக்கு யாதொரு அநியாயம் செஞ்சதும் உங்களிடத்துல கடன்பட்டதும் இருந்துச்சு அப்படின்னா அது நீங்கள் என் கணக்கில் வச்சுக்குங்க. அதை நீங்கள் மறந்துருங்க, என் கணக்கில் வச்சுருங்க. அவரை விட்டுருங்க, அவர் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவர் திருந்திட்டார், அவர் விட்டுருங்க, அவர் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நான் பார்த்துக்கிறேன், நான் வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு. நீ எனக்கு வந்து இவ்வளோ திருடிட்டு போயிட்டியே, இது சேதம் பண்ணிட்டு போயிட்டியே, போயிட்டு இத்தனை வருஷம் நீ அங்கே இருந்துட்ட, உன்னை நான் தான் காசு கொடுத்து வாங்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள்லாம் எதுவும் கேட்க வேண்டாம், நான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு எண்ணத்தில் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணுறான்னு சொன்னா, அங்கே ஒனோசிமுவுக்கு ஒரு பரிந்து பேசக்கூடியவராக அங்கே இருக்கிறார். அதை நீங்கள் மறந்துடணும், அதை நீங்கள் மறந்துடுங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறார். அதுதான் மத்தேயு 7ஆம் அதிகாரம் வசனம் 1, 2 நாம் வந்து கவனிக்கும் பொழுது பாருங்க. மத்தேயு 7 1, 2, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். நீங்க குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் சொல்லி தீர்க்காதீங்க. ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கக்கூடிய அந்த ஒரு தீர்ப்பின்படி தான் நீங்களும் தீர்க்கப்படுவீங்க. நீங்க மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படி தான் உங்களுக்கும் அளக்கப்படும். ஸோ நம்ம மற்றவர்களை எப்படி நம்ம பார்க்கிறோம், எப்படி பேசுகிறோம், அவங்ககிட்ட என்ன மாதிரி குணலட்சணங்களை நம்ம வந்து வெளிப்படுத்துகிறோம், எந்த மாதிரி செயல்பாடுகளை நம்ம வந்து காண்பிக்கிறோமோ அதே விஷயங்கள் தான் நமக்கும் என்ன ஆகும், ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நம்ம ரொம்ப கவனமாக என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம வந்து அந்த ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத இங்கே நம்ம வந்து மத்தேயுல நம்ம வந்து படிக்கிறோம். ஸோ இங்கே கவனிக்கிற பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுத்த வாய்ப்பை நிச்சயமாக பிலமோன் ஏற்றுக்கொண்டிருக்கணும். ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு ஊழியக்காரர் எழுதுறார் அப்படின்னா நிச்சயமாக அவர் வந்து ஏற்றுக்கொண்டிருக்கணும். அந்த ஏற்றுக்கொண்டிருக்கிறது கூட கவனிக்கும் பொழுது அவர் நிச்சயமாக மறந்திருக்கணும். எதைன்னா, அங்கே ஏதாவது அநியாயம் செய்திருந்தா ஒனோசிமு, ஏதாவது சேதங்களை ஏற்படுத்திட்டு வந்திருந்தா அந்த விஷயங்களவே அவர் என்ன பண்ணியிருப்பார்னா நிச்சயமாக மறந்திருப்பார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். இது நமக்கு 13வது ஒரு பாடமாக கூட இருக்குது. ஸோ நம்ம என்ன கற்றுக்கொள்ளணும், என்ன விஷயங்கள் நம்ம வந்து திருத்திக் கொள்ளணும் அப்படின்னா, எந்த மாதிரி விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா பாருங்க, ரோமர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது, ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள், பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான்னு சொல்லி சொல்றார். ஸோ நம்ம எப்படித்தான் கடனாளிகளாக இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடன் தான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு அன்பு நாம் காண்பிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, அதுதான் நம்முடைய இந்த ஒரு புது சிஷ்யனுடைய வாழ்க்கைக்கு இன்றியமையாத ஒரு தேவையாக கூட இருக்கு. ஸோ இந்த விஷயம் அடுத்து 19ல் சொல்றாரு, பவுலாகிய நான் இதை என் சொந்த கையால் எழுதினேன், நான் அதை செலுத்தி தீர்ப்பேன். எதுனா அந்த கடனை நான் வந்து கண்டிப்பாக கொடுத்துருவேன். நீங்கள் அநியாயம் பண்ணிட்டாரு, கடன் அவர் கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக செலுத்தி தீர்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நீர் உம்மைத்தாமே எனக்கு கடனாக செலுத்த வேண்டும் என்று நான் உமக்கு சொல்ல வேண்டியதில்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பவுலாகி நான் என் சொந்த கையால் நான் இதை எழுதுறேன்னு சொல்லி சொல்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய சொந்த கையால் எழுதுறது இந்த ஒரு நிருபம், தன்னுடைய சொந்த கையில். ஏன்னா நிறைய நிருபம் எழுதியிருக்கார், 14 நிருபங்கள் எழுதியிருக்கார். 14 நிருபங்கள் எழுதிட்டாலும் கடைசியில் அவர் வந்து அந்த ஒரு வாழ்த்துதல் மட்டும் அவர் வந்து சொல்லுவார். கடைசியாக முடிவுரை, வாழ்த்துறை, இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் அவர் வந்து எழுதி சைன் பண்ணி கொடுப்பார். ஆனால் இந்த ஒரு 25 வசனங்களும் அவர் சொந்த கையாலே எழுதியிருக்கார். இவர் சொல்லி இன்னொருத்தர் எழுதலை, இவராகவே எழுதியிருக்கார். அதுக்காகத்தான் இந்த ஒரு நிருபம் மிக மிக சிறப்பு வாய்ந்த தனித்துவமான ஒரு நிருபமாக இருக்கு. ஸோ இந்த ஒரு நிருபம் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது நமக்காக கர்த்தர் பிதாவாகிய தேவனிடத்தில் பரிந்து பேசுகிறார். ஒனோசிமு நிலைமை தான் நம்மளது, பரிந்து பேசுகிறார் நமக்காக. ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் தன் சொந்த கையால் எழுதுவதை பற்றி இங்கே வந்து குறிப்பிடுறார். ஸோ பவுல் நிருபங்களை தாமே எழுதுறது அவருக்கு கடினம். ஏன்னா அவருடைய ஊழியங்கள், அவருடைய உடல்நலம்,
இந்த சூழ்நிலைகளெல்லாம் கவனிக்கும்போது எல்லா நிருபத்தையும் அவர் வந்து எழுதியிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ இந்த நிருபத்தை அவர் எழுதுறது ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத உணர்ந்து 25 வசனங்களும் அவர் எழுதியிருக்கார். இதில் என்ன ஆவிக்குரிய பாடம்னா, கடந்த கால மீறுதலுக்கான அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் ஒனோசிமுவை மன்னிக்கும்படி அங்க பிலமோனுக்கு நினைப்பூட்டுறார். அதே போலதான் கடந்த கால தேவன் விரும்பாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்துருச்சு அப்படின்னா, அந்த ஒரு மீறுதல்கள் விஷயங்கள் நம்மளுக்குள்ள செயல்பட்டு இருந்துட்டாலும் அதை எல்லாத்தையும் நாம் எடுத்து போட்டுட்டு தேவனிடத்தில் நாம் என்ன பண்ணணும்னா, நம்மளை நாம் முழுவதும் அவருக்கு பிரியமான பலியாக நம்மளை நாம் ஒப்பு கொடுக்கணும். அதான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இங்கே நம்ம கவனிக்கிறோம் பாருங்க, எந்த ஒரு சூழ்நிலையிலும் அந்த மன்னிக்கும் மாண்பை குறித்து அவர் வந்து என்ன பண்ணுறாரு சொல்லி பார்த்தா விட்டு கொடுக்காம எழுதுறார் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து புரிந்து கொள்கிறோம். ஸோ இது நமக்கான ஒரு பாடமாகவும் அங்கே இருக்குது. அதை சொல்லிட்டு 20ஆம் வசனத்தை சொல்கிறாரு, ஆம் சகோதரனே, கர்த்தருக்குள் உம்மாலே எனக்கு பிரயோஜனம் உண்டாகட்டும், கர்த்தருக்குள் என் உள்ளத்தை இளைப்பாறப்படும். நீங்கள் அவரை அன்போடு ஏற்றுக்கொள்ளணும், அதுதான் எனக்கு இளைப்பாறுதல். அப்படின்னா அதுதான் எனக்கு நிம்மதி. நீங்கள் உங்களையவே கடனாக செலுத்தணும், எனக்காகவும் சத்தியத்துக்காகவும் தேவனுக்காகவும் கர்த்தருக்காகவும். ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுகிற கடன் தான், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் பாருங்க, நீங்கள் இந்த ஒனோசிமுவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான் என்னை இளைப்பாற்றும், அப்படின்னா எனக்கு நிம்மதியை தரும். நீங்கள் ஆல்ரெடி பரிசுத்தவான்கள் கிட்ட நல்ல விசுவாசமும் அன்பும் பிரயாசங்களையும் நீங்கள் ஏறெடுக்கிறீங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த ஒனோசிமுனுடைய விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் இறங்கித்தான் வரணும், அவருடைய பழைய விஷயங்களை நீங்கள் மறந்து தான் தீரணும் அப்படிங்கிறது அங்கே நினைப்பூட்டுறார். ஆம் சகோதரனே, கர்த்தருக்குள் உம்மால பிரயோஜனம் எப்படி பிரயோஜனம் உண்டாகும் அப்படின்னா, ஒனோசிமுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த பிரயோஜனம் உண்டாகும். அது எனக்கு கூட என்னுடைய உள்ளத்தை கூட அது இளைப்பாற்றும் விதமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் அங்கே வந்து சொல்கிறார். ஸோ பிலமோன் அங்கே ஒனோசிமுவை மன்னிப்பதன் மூலம் அவர் கடனை திருப்பி செலுத்தக்கூடிய விஷயத்தை அவர் வந்து நினைவுபடுத்துகிறார். ஸோ ஒனோசிமுவை குறித்த அந்த ஒரு பிலமோனுடைய மனப்பான்மையை கவனிக்கும் பொழுது ஒரு கிறிஸ்தவனிடம் காணப்பட வேண்டிய மனப்பான்மையை அங்கே வந்து வெளிப்படுத்தக்கூடியதாகவும் அங்கே இருக்குதுன்னு சொல்லி வந்து பார்க்கும். அந்த விஷயத்தை அவர் வந்து அங்கே நினைப்பூட்டுறார். சொல்லிட்டு அடுத்தது 21 22 வரைக்கும் கவனிக்கும்போது, கர்த்தருக்குள் அப்போஸ்தலனாகிய பவுல், பிலமோன் ஆகியோருடைய அந்த ஒரு ஐக்கியம், ஃபெல்லோஷிப், அவருக்குள் இருக்கக்கூடிய அந்த ஒரு பந்தத்தை அங்கே வந்து சொல்கிறார். யார் யாருக்குள்ளைங்க? கர்த்தருக்குள் அப்போஸ்தலனாகிய பவுல், பிலமோன், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு ஐக்கியத்தை அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தோன்னா, பின்னால் வரக்கூடிய வசனங்களில் சொல்கிறார். 21ஆம் வசனத்தில், நான் சொல்லுகிறதிலும் அதிகமாய் செய்வீர் என்று அறிந்து இதற்கு நீர் இணங்குவீர் என்று நிச்சயித்து உமக்கு நான் எழுதுறேன். ஒரு ஞானம் எழுதுறாரு பாருங்க. நான் வந்து சொல்றதிலும் அதிகமாக செய்வீங்க. இது அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய அந்த ஒரு ரைட்டிங் ஸ்கில், அந்த ஒரு அவருடைய அந்த ஒரு சத்தியத்தை சொல்லக்கூடிய ஒரு விதம் அதுதான். நான் சொல்றதுல அதிகமாக நீங்கள் செய்வீங்க, அது நான் தெரிஞ்சு நான் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு நீங்கள் இணங்கி வருவீங்க, சம்மதிச்சு வருவீங்க அப்படின்னு சொல்லி நான் கன்ஃபர்மேஷனே பண்ணுறேன். அதனால நான் உங்களுக்கு நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இந்த ஒரு வசனம் நிருபத்தினுடைய ஒரு முதன்மையான ஒரு கருத்தை இது நிறைவு செய்யக்கூடியதாக இருக்குது. எல்லா விதமான அந்த ஒரு வாதங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் முன் வச்சதுக்கு அப்புறம், என்னுடைய எல்லா எதிர்பார்ப்புகளுக்கு மேலாக நீங்கள் என்னுடைய வேண்டுகோளுக்கு செவி சாய்ப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது பிலமோன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ நான் உங்களை நம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இது படிக்கும்போது அவருக்கு எப்படி இருந்திருக்கு? என்னை அப்போஸ்தலனாகிய பவுல் நம்புறாரா, நான் ஏற்றுக்கொள்வேன்னு சொல்லி என் மேலே நம்பிக்கை வச்சிருக்காருனா, உண்மையாலுமே நான் அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிணும் அப்படிங்கிற அந்த உணர்வு அவருக்குள்ள ஏற்பட்டுரும். ஸோ ஒரு நல்ல ஒரு முடிவாக அவர் நிச்சயம் எடுத்திருப்பார். ஸோ நீங்கள் நிச்சயமாக இணங்கி வருவீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும் அப்படிங்கிறது அங்கே வந்து சொல்கிறார். அப்படின்னா இணங்குவீர் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். ஸோ கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது வேண்டுகோளாக அல்லாமல் மாறாக ஒரு கட்டளைக்கு கீழ்ப்படிய செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அப்படிங்கிறதையும் அங்கே வந்து சொல்கிறார்.
ஸோ இணங்குதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் அங்கே வந்து கொடுக்கலாம். மேலும் இதற்கு ரொம்ப இன்னும் அதிகபட்ச ஒரு அர்த்தம் கொடுக்கலாம் அப்படின்னா, இந்த ஒரு இணங்குதல், கீழ்ப்படிதல் அப்படிங்கிறதுக்கு கவனத்தோடு செவி கொடுத்தல் அப்படின்னு சொல்லலாம். கவனத்தோடு செவி கொடுத்தல் அல்லது நிறைவேற்றுதல் அப்படிங்கிற ஒரு மீனிங்கும் கொடுக்கலாம். ஸோ இந்த வார்த்தைக்குரிய கிரேக்க பதத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த வார்த்தைக்கு அதாவது இணங்குவீர் அப்படிங்கிறதுக்கு கிரீக்கில் என்ன ஒரு அர்த்தம் கொடுக்கக்கூடியதாக இருக்குதுன்னா, கீழே சொல்லப்பட்டபடி நிறைவேற்றப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கீழே சொல்லப்பட்டபடி நிறைவேற்றப்படணும் அப்படிங்கிற ஒரு மீனிங்கை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கவனிக்கிறோம். ஸோ இந்த ஒரு வசனத்தில் நீர் இணங்குவீர் என்று நிச்சயிக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு இன்னும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஒரு ஆழமான ஒரு அர்த்தம் என்ன கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, மேலான காரியங்களுக்கு செவி கொடுப்பீர் என்று நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து சொல்லியிருக்கிறான். இந்த மேலான காரியங்களுக்கு நீங்கள் செவி கொடுப்பீங்க, ஒபே பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ எவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சுருக்கேன். 22ஆம் வசனம் சொல்கிறார், மேலும் உங்கள் விண்ணப்பங்களினாலே நான் உங்களுக்கு அனுகிரகப்படுவேன் என்று நம்பி இருக்கிறபடியால் நான் இருக்கும்படிக்கு ஒரு இடத்தை எனக்காக நீங்கள் ஆயத்தம் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இந்த வசனத்தில் வரக்கூடிய ஒரு காரியம் முடிவுரைக்கு ஒரு வித்திடக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அதாவது நான் பரிந்துரைத்ததை நீங்கள் செய்வதற்கு முயற்சி செய்யும் பொழுது தயவு செஞ்சு எனக்காக ஜெபிச்சு, நான் சிறையிலிருந்து அங்கே விடுவிக்கப்படும் பொழுது உங்களை சந்திக்கும்படிக்கு எனக்கு நீங்கள் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணணும் அப்படின்னும் அங்கே வந்து சொல்கிறேன். ஸோ மேலும் உங்கள் விண்ணப்பங்களினால் நான் உங்களுக்கு அனுகிரகப்படுவேன் என்று நம்பி இருக்கிறபடியினால நான் இருக்கும்படிக்கு ஒரு இடத்தை எனக்கு நீங்கள் ஆயத்தம் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறேன். 23 இருந்து 25 வரைக்கும் கவனிக்கும் பொழுது முடிவுரைக்கும் ஆசீர்வாதம் அங்கே வந்து சொல்கிறார். எப்போவுமே அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய ஸ்லாங் நம்மளுக்கு தெரியும். ஒரு வாழ்த்துறை இருக்கும், முக்கியமான கண்டென்ட் இருக்கும், அப்புறம் ஒரு முடிவுரை, ஒரு ஆசீர்வாதம் அங்கே வந்து இருக்கும். இது மேக்சிமம் அப்போஸ்தலர்கள் குறிப்பிட்டிருப்பாங்க. ஆனால் ஒரு சில வார்த்தைகள் தொடர்ந்து அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணுவார்னா அது பயன்படுத்துவார். அதை வைத்து தான் நாம் வந்து கணிப்போம் இது அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய ஒரு ஸ்லாங், ஒரு பாணி அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கேயும் வசனம் 23 25 வரைக்கும் முடிவுரையும் ஆசீர்வாதமும் அவர் வந்து சொல்கிறார். எப்படின்னா 23ஆம் வசனம் பாருங்க, கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் என்னோட கூட காவலில் வைக்கப்பட்டிருக்கிற எப்பாப்ரா அவரை குறித்து நாம் வந்து படிச்சிருக்கோம். கொலோசியருக்கு எழுதும் பொழுது கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில் எப்பாப்ராவின் ஜெபம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நாம் வந்து தனியாக அவரை குறித்து நாம் வந்து படித்தோம். அவர் மற்ற சகோதரர்களுக்காக அள்ளும் பகலும் ஓயாத கண்ணீர் விட்டு ஜெபிச்சிருக்கிறார். அதை அப்போஸ்தலனாகிய பவுல் பார்த்து அவர் ஜெபத்துங்களில் உங்களை அன்போடு நினைச்சு கொள்றார் அப்படிங்கிற அந்த விஷயத்தை சொல்றாரு. அதைத்தான் இங்கேயும் அவர் என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தா, கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் என்னோட காவலில் வைக்கப்பட்டிருக்கிற எப்பாப்ராவும் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ சுவிசேஷத்திற்காக மற்றவர்களும் என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா, அங்க ஜெயில் வாழ்க்கையை அனுபவிச்சிருக்கிறாங்க. சுவிசேஷத்திற்காக சத்தியத்துக்காக மற்றவர்களும் போய் ஜெயிலில் போய் இருந்திருக்கிறாங்க. எவ்வளோ ஒரு டெடிக்கேட்டிவாக அவங்க செயல்பட்டுருக்கிறாங்க. ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சிறைப்பட்டவர்கள் ஒருத்தர் தான் இந்த எப்பாப்ரா. ஸோ அவர் கூட பிலமோனுக்கு வாழ்த்துதல் அனுப்ப விரும்புகிறார். அதை வந்து அவர் சுட்டி காட்டுறார். ஸோ ஒனோசிமு, அப்போஸ்தலனாகிய பவுல் மற்றும் எப்பாப்ரா ஆகிய இவங்க 2 பேர்த்து கூட சேர்ந்து அவர் இருக்கிறாரு. ஸோ பிலமோனினுடைய வீட்டை குறிச்சும் நம்ம வந்து கவனிக்கும் பொழுது கொலோசி பட்டணத்தில் அந்த வீட்டினுடைய முக்கியத்துவம், அதாவது உங்கள் சபையில் கூடி வரக்கூடிய எல்லாருக்கும் வாழ்த்து சொல்கிறேன்னு சொல்கிறாங்களா. ஸோ எப்பாப்ரா முழுமையாக இந்த விஷயங்களை அவர் வந்து தெரிந்து வைத்திருக்கிறாரு. அதனால தான் சொல்கிறார் பிலமோனுக்கு, நான் கூட வாழ்த்து சொன்னதா சொல்லுங்கன்னு சொல்லி. 24 என் உடன் வேலையாட்களாகிய மார்க்கும் அரிஸ்தர்க்கும் தேமாவும் லூக்காவும் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். ஸோ அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய சக ஊழியக்காரர்களாக இவர்கள் இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா வாழ்த்துதல் சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ ஒரு அருமையான ஒரு டீம் பாருங்கள். அங்கே எப்பாப்ரா இருக்கிறார், மார்க் இருக்கிறார், அரிஸ்தர்க்கு, தேமா, லூக்கா, எவ்வளோ ஒரு அருமையான ஒரு டீம். அவங்க கூட இருந்து இந்த ஊழியங்கள் செய்கிறாங்க. ஸோ சக ஊழியர்கள் அங்கே வந்து வாழ்த்து சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து
நிச்சயமாக கைதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இவங்க வந்து கைதியாக இருக்க வாய்ப்பில்லை. மாறாக இவர்கள் அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய அந்த ஒரு ஊழியத்தை முன்னெடுத்து செய்வதற்காக விருப்பமுடையவர்களாக இருந்து அங்க வந்து ஜெயிலில் இருந்திருக்கிறாங்க. எப்படி இருந்திருக்கிறாங்க? விருப்பம் வாலண்டரியா போய் ஜெயிலில் இருக்குது. வாலண்டரி சர்வீஸ் கேள்விப்படணும் இல்லைங்களா? அந்த மாதிரி வாலண்டரா இவங்க போய் தங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தின் அடிப்படையில் ஜெயிலில் போய் இருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சத்தியம் கேட்டு அவருடைய ஊழியங்கள் செய்வதற்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி எவ்வளோ பேர் செய்ய முடியும் சாக்ரிஃபைஸ்? ஆனால் செஞ்சுருக்காரு பாருங்க. அதனால தான் அவர் வந்து சொல்கிறாரு, பிரியமுள்ள சகோதரர்கள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. மார்க்கு, அரிஸ்தருக்கு இவங்கெல்லாம் உடன் விளையாட்களாக இருந்து இந்த ஊழியங்களை வந்து அவங்க வந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு கடைசியாக 25ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துனுடைய கிருபை உங்கள் ஆவியுடனே இருப்பதாக ஆமேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, இறுதியாக சொல்லப்பட்ட அந்த ஒரு ஆசீர்வாதம், ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட அந்த ஒரு வார்த்தையினுடைய வாழ்த்துக்களினுடைய வல்லமையை அது வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கவனிக்கிறோம். ஸோ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமது இரட்சகர், நம்முடைய ஆண்டவர் மற்றும் நம்முடைய தலையாக இருக்கிறார் அவர். ஸோ இவர் எப்படி இருக்கிறார்னா, நிச்சயிக்கப்பட்ட மணவாளராக இருக்கிறார். தேவனால் நியமிக்கப்பட்ட அந்த ஒரு ஆசாரியர் மற்றும் ராஜாவாக இருக்கிறார். தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஒரு வல்லமை தரக்கூடியவராக இருக்கிறார். ஸோ நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஸோ இந்த ஒரு அனுபவங்களை இந்த ஒனோசிமு, பிலமோன், அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய அந்த ஒரு மன்றாட்டு, இந்த விஷயங்கள் மூலமாக, இந்த ஒரு அனுபவங்கள் மூலமாக, பாடங்கள் மூலமாக நமக்கு உதவி செய்ய வல்லவராக அங்கே சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்காங்க. அவர் கூட கர்த்தராக இயேசு கிறிஸ்துவும் இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நினைவுபடுத்தும் விதமாகத்தான் சொல்கிறாரு, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக ஆமேன் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து நிறைவு செய்யணும். ஸோ இதுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே நமக்கான ஒரு பாடமாகவும் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 13-14 பாடங்கள் வரைக்கும் இந்த பிலமோன் நிருபத்தில் நம்ம வந்து கற்றுக்கொள்கிறோம். ஸோ இந்த ஒரு நிருபத்தில் நாம் என்ன கற்றுக்கொண்டிருக்கிறோம்? 3 பகுதிகளாக நாம் வந்து படித்தோம். என்ன 3 கேரக்டர் தான் அதில் வந்து அப்படியே ரொட்டீனாக வர்றாங்க. ஸோ இதில் என்ன நமக்கு பாடம்? அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் மூலமாக நிறைய பாடம். எவ்வளோ பெரிய ஊழியக்காரர், கட்டளையிடறதுக்கு சகல அதிகாரம் இருக்குது. ஆனால் தன்னை தாழ்த்துறார், தாழ்மையை காட்டுறார், இணங்கி வர்றார். ஸோ எந்த அளவுக்கு ஹம்பிள்னஸ் காட்டணுமோ அந்த அளவுக்கு அவர் இறங்கி என்ன பண்ணுறாரு சொல்லி பார்த்தோன்னா, அவர் வந்து ஒரு பரிந்து பேசுகிறார். யாருக்காக? பெரிய ஒரு ஒரு நல்ல ஐஸ்வர்யனுக்காக பரிந்து பேசிட்டாரா? ஒனோசிமு தன்னுடைய எஜமானுக்கு ஒரு துரோகத்தை செய்துட்டு வந்துட்டார். ஒனோசிமு சரியான ஒரு நபராக அவர் இல்லை. ஒரு எஜமான் கிட்ட ஒரு துரோகம் செய்துட்டு ஓடி வந்திருக்கக்கூடிய ஒருத்தருக்காக பரிந்து பேசுறார். ஸோ எவ்வளோ ஒரு ஒரு நல்ல கேரக்டர் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் காண்பிக்கிறார். அது நம்ம கற்றுக்கொள்ளும். ஸோ ஒனோசிமு மூலமாக, அவர் மூலமாக நமக்கு என்ன பாடம்? அங்கே ஒனோசிமு மூலமாக என்ன பாடம் அப்படின்னா, பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் ஒழிச்சிட்டார். எப்போ சத்தியங்கள் கற்றுக்கொள்றாரோ, எப்போ சத்தியத்துக்குள்ள வந்துட்டாரோ, எப்போ தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்றாரோ, அதுக்கப்புறம் அவர் எப்படி மாறிட்டார்னா, தேவனுடைய கரத்தின் கிருபைகளாக மாறிட்டார். தேவனுடைய கரத்தின் கிருபையின் அதிசயங்களாக மாறிட்டார். அவருடைய வாழ்க்கை அப்படியே கிறிஸ்துவை பிரதிபலிக்கும் விதமாக அவர் வந்து இருந்துருச்சு. ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா, பழையவைகள் ஒழிஞ்சிருச்சு. இனி கிறிஸ்துவுக்குள் நாம் அடிமை. புரிந்து கொள்றார். இனி நம்மளுடைய வேலை என்ன? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு நம்ம உதவி செய்யணும், ஊழியங்களுக்கு நாம் வந்து உதவி செய்யணும். ஊழியங்கள் செய்வதற்கு நம்மளால் என்ன எஃபர்ட் போட முடியுமோ செய்யணும், உணர்ந்து கொள்றார். அதே போல எஜமானுக்கு நாம் உண்மையாக இருக்கணும், அதையும் கற்றுக்கொள்றார். இவர் திரும்பி அங்கே பிலமோனுக்கு போகும் பொழுது நிச்சயமாக அவருடைய 1000 இருந்துட்டாலும் அவர் எஜமான் அந்த வார்த்தை அவருக்கு நான் மதிப்பு கண்டிப்பாக கொடுத்துருப்பார். ஸோ இது ஒனோசிமு மூலமாக கற்றுக்கொள்கிறோம். அங்கே பிலமோன் மூலமாக நமக்கு என்ன பாடம்? ஸோ பிலமோன் அவர் வந்து ஒரு வசதி படைத்தவராக இருந்துட்டாலும், ஏன்னா ஒரு அடிமையவே வாங்குற அளவுக்கு அவருக்கு வசதி இருக்குது, அவருடைய வீட்டில் சபை கூடி வருது. அப்படிப்பட்ட ஒரு வசதி படைத்தவராக இருந்துட்டாலும் துரோகம் செஞ்சுட்டு போயிட்டார் ஒருத்தர். அவர் திரும்பி வரும் பொழுது அவர் அன்போடு ஏற்றுக்கொள்ளணும். முடியுமா? மன்னிக்கிறது ரொம்ப கஷ்டம்.
அதை மறக்கிறது அதை விட கஷ்டம். இயல்பா பழகிறது அதை விட கஷ்டம். இப்படி நிறைய டெஸ்ட். அது எல்லாத்துலயும் அவர் ஜெயிக்கிறார். அது எல்லாத்துலயும் அவர் என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, இணங்கி வர்றாரு. அதை அப்போஸ்தலனாகிய பவுல் நிச்சயமாக அவர் என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, இணங்கித்தான் இருப்பார். அதை நிச்சயிக்கிறார். அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகளுக்கு பிலமோன் நிச்சயமாக செவி சாய்ப்பார். ஏன்னா அவர் பிரியமுள்ள பிலமோன். அந்த பிரியம் அப்படிங்கிறது தேவன் மீது அவருக்கு பிரியம், சத்தியத்தின் மீது அவருக்கு பிரியம், கர்த்தர் மீது பிரியம். ஸோ கர்த்தருடைய பிள்ளைகள் மீது அவருக்கு பிரியம். ஸோ நிச்சயமாக இங்கே பிலமோன் ஒனோசிமுவை அன்போட ஏற்றுக்கொண்டிருப்பார். அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வார்த்தைகளை நிச்சயமாக கை கொண்டிருப்பார் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கிறோம். ஸோ அந்த அடிமைத்தனத்தினுடைய நுகத்தை உடைத்தெறிந்துட்டார். ஸோ நாம் கிறிஸ்துவுக்குள் சகோதரர், அடிமைக்கும் மேலானவர் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைமைக்குள்ள அங்கே வந்துடுறார். ஸோ அதே போலதான் அன்புக்குரிய சகோதரர்களே, நம்மளும் ஒருவருக்கொருவர் எந்த விதத்தில் கடன் பட்டிருக்கிறோம் அப்படின்னா, அன்பு கூறுவது தான் கடன். சகோதரரிடத்துல நாம் முற்றிலும் அன்பு கூறக்கூடியவர்களாக இருக்கணும். அந்த அன்பு மாயமற்றதாக இருக்கணும். அந்த அன்பு ஒரு சகோதரன் ஒரு சகோதரியை பக்தி விருத்தியில வளர்த்தக்கூடியதாக இருக்கணும். அந்த அன்பு சபைக்கு பிரயோஜனம் படக்கூடியதாக இருக்கணும். மாய்மாலம் இல்லாத ஒரு அன்பாக நாம் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, அதுதான் இங்கே பிலமோனுடைய விஷயத்தில், இந்த பிலமோனுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிற நிருபத்தில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடமாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் இன்றைய தினத்தில் நமக்குண்டான ஒரு பாடம். ஸோ இந்த பாடத்தில் நிறைய எச்சரிப்புகள், நிறைய நினைவு கூறுதல்கள், அதாவது கடந்த கால வாழ்க்கை முறைகளை நாம் நினைவு கூர்ந்து நாம் சரி செய்து கொள்வதற்குண்டான ஆலோசனைகள் அங்கே கொடுக்கப்பட்டிருந்துச்சு அப்படிங்கிறது நான் படித்தோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பாடங்களை, படிப்பினைகளை இந்த பிலமோனுக்கு எழுதின நிருபத்தில் நாம் கற்றுக்கொள்வதற்கு தேவன் நம்மளுக்கு உதவி செஞ்சிருக்கார். ஸோ தேவனுக்கு நாம் நன்றி கடன் பட்டவர்களாக இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கர்த்தர் நம்மளுக்கு கிருபை செஞ்சிருக்கிறார். அவருக்கும் நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் அவருக்கும் நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்கணும். 7ஆம் தூதனுடைய எழுத்துக்கள், அதுக்கும் நாம் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் செவிசாய்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த சத்தியங்களை புரிந்து கொள்வதற்கு தேவன் நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுத்திருக்கார். அவருடைய பரிசுத்தாவின் வழிநடத்தல் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதற்கும் நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. மேலும் இந்த ஒரு பகுதிகளுக்கு, இந்த ஒரு சத்தியங்கள் நாம் பகிர்ந்து கொடுப்பதற்கு நிறைய சகோதர சகோதரிகள் அவர்களுடைய ஊழியங்களை ஏறெடுத்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் நாம் கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்த்துதலை நாம் தெரிவிக்கிறோம். ஸோ இது நம்ம பிலமோன் நிருபத்தில் நாம் பார்த்து நிறைவு செய்யக்கூடிய ஒரு பகுதி. அடுத்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு ஸ்டடிக்குள்ளே தான் நம்ம கடந்து செல்ல போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டடி. வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னா, எபிரேயருக்கு எழுதின நிருபம். எல்லா நிருபத்திலும் அப்போஸ்தலனாகிய பவுல் லெட்டர் இருக்கும். ஆனால் அந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் இருக்காது, பேர் இருக்காது. த எபிஸ்டல் டு த ஹீப்ரூஸ், எபிரேயருக்கு எழுதின நிருபம். ஸோ எபிரேயருக்கு நிருபம் எழுதப்பட்டிருக்கு. அதாவது எபிரேயர்கள் அப்படிங்கிறவங்க யார், அவர்களுக்கே ஒரு தனியாக ஒரு நிருபம் எழுதியிருக்கு. அந்த நிருபத்தில் என்ன ஒரு ஆவிக்குரிய ஒரு சத்தியம் நம்மளுக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். அதை ஏன் நம்ம இப்போ பார்க்கணும், இந்த டைம் பீரியடில் ஏன் பார்க்கணும்? எபிரேயர் நிருபம் நம்ம ஏன் இந்த டைம் பீரியடில் பார்க்கணும் அப்படின்னா, தேவன் அவருடைய ஆவியை கொடுத்து எந்த காலப்பகுதியில் எந்த வசனம், எந்த சத்தியம் சபைக்கு தேவையோ அதை போதிப்பார். ஸோ இந்த காலப்பகுதிக்கு எபிரேயர் நிருபம் நமக்கு மிக மிக பயனுள்ள ஒரு பகுதியாக இருக்குது. ஸோ தேவன் அனுமதிக்கும் பட்சத்தில் அந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை நம்ம தொடர்ந்து தியானிக்கலாம். ஒரு பெரிய ஒரு பகுதி தான் அது. தேவன் நம்மளுக்கு கிருபை, இரக்கம், தயவு செய்து அந்த ஒரு நிருபத்தை பார்ப்பதற்கு நம்மளுக்கு உதவி செய்வாராக. உங்களுடைய தனிப்பட்ட நிருபங்களில் அதை குறித்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி நம்ம அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென்.